ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திலே இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். யார் கொலைகாரன்? ஒரு மனிதனை பிசிக்கலாக கொலை பண்ணுறவன் கொலைகாரன் என்று இந்த உலகம் சொல்லுகிறது, சட்டம் சொல்லுகிறது. அதற்கான பல காரியங்களை நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொலை என்பது 3 காரியங்களை இந்த வசனம் சொல்லுகிறது. ஒன்று, காரணம் இல்லாமல் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று 1 யோவானில் இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தையாகி அது எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், சகோதரனை கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று முட்டாளே அப்படின்னு கூட பிறந்த சகோதரனை சொல்லுகிறவன், காரணம் இல்லாமல் சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய். 3மே ஒன்றுதான், கொலைபாதகர்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே வாழ்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சொந்த சகோதரனிடத்திலே அன்பு கூறாத நீ காணாத தேவனிடம் எப்படி நீ அன்பு செலுத்துவாய்? இப்போ ஆவிக்குரிய ரீதியாக யார் உன் சகோதரன், யார் உன் சகோதரன் என்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் பைபிள் நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்துவை மெய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நமக்கு சொந்த சகோதரர்கள். அப்ப நம்ம கூட பிறந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களும் சகோதரர்கள், அத்தனை பெண்களும் சகோதரிகள். இப்படித்தான் பைபிள் நம்ம கற்றுத்தருகிறது. உலகம் முழுவதும் இருக்கிற, அது நம்ம கூட பிறந்த சகோதரர்களையும் சேர்த்து உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே எனக்கு சகோதரர்கள். அதில் என்னுடைய சொந்த சகோதரன் என்று நான் யாரை சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற, என்னை போலவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எனக்கு சொந்த சகோதரர்கள். அப்படியானால் என்னை போலவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்னுடைய சொந்த சகோதரர். அவர்கள் வேற நாட்டை சேர்ந்தவர்களாய் கூட இருக்கலாம், அந்நியர்கள் மதத்தை சேர்ந்தவர்களாய் கூட இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். அத்தனை பேரும் என்னுடைய சொந்த சகோதரர்கள். அவர்களை நான் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது. வீணர்கள் என்று நான் அவர்களை சொல்லக்கூடாது. அவர்கள் எல்லாரும் முட்டாள்கள் என்றும் நான் சொல்லக்கூடாது. இப்போ காரணம் இல்லாமல், நியாயம் இல்லாமல் அப்படி நான் சும்மா பொதுப்படையாக சொன்னால் நான் தான் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் என்னை போலவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வேலையை பல்வேறு விதங்களிலே செய்து கொண்டிருக்கிற என்னுடைய சொந்த சகோதரர்கள் தவறு செய்யும் பொழுது, அவர்கள் அந்நிய உபதேசங்களை பண்ணும் பொழுது அவர்களை நான் கோபித்துக் கொள்ளலாம், தவறில்லை. காரணம் இல்லாமல், நியாயமில்லாமல் அப்படி செய்தால் நான் மனுஷ கொலைபாதகன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், எத்தனை தடவை ஊழியக்காரர்களை குறை சொல்லி இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளை குறை சொல்லி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட திருச்சபை மக்களை குறை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த
காலை வேளையில் நம்மை சரி செய்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.